ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட நாகாசுலி நேச்சுரல் ஆஃபர் வந்து அமோகமாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நடந்தது. ஸோ அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் சொல்லி ஆகணும். நம்ம வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்போம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அவங்க கேட்கும் போது நம்ம வந்து 5 கிலோ வரைக்குமே கூட நம்ம அரைச்சி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இப்போ அவங்க சைட்லேருந்து ஆர்டர் வந்தது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களும் அதை டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னது வந்து, இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு மல்லி இவ்வளோதான், ஒரு மிளகாய் இவ்வளோதான். அப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லார் வீட்லையும் நம்ம டெய்லி அரைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இல்லை, எதுக்கு நம்ம ப்ரைஸ் வைக்கிறோம்னா கொரியர் சார்ஜ் இருக்குது, வேலை பார்க்குறவங்களுடைய கொரியர் சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை ஆட்களுடைய சம்பளம், இது எல்லாத்தையுமே வச்சு தான் ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து கொண்டு வருவோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதோடைய ப்ரைஸ் வந்து நம்ம அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டா நம்ம மனசு சங்கடப்பட்டுருமே அப்படின்றதுனால தான் நம்ம அப்படியே நிறைய பேர் கேட்டாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம இதை சொல்லி தான் ஸ்கிப் பண்ணி அதனால நான் வந்து இன்னும் ப்ரைஸ் லிஸ்ட்டில் கூட நான் ஆட் பண்ணவே கிடையாது. ஏன்னா தெரியும் நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை வந்து எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் ஏற்றுக்க முடியாதுல்ல. இதுக்கு என்ன நீங்கள் இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். நான் விளக்கிக்கிட்டு இருக்கணும், இல்லை சிஸ்டர் இது இப்படி இவங்களுக்கு சேலரி இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம சேர்த்து தானே ஒரு இது ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் உண்மை. அதனால தான் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் வேணும்னா தாராளமாக கேளுங்க, நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அது வந்து நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. அதனால தான் நான் வீடியோவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நான்வெஜ் எல்லாம் எடுக்கலை. அவ்வளவு நல்ல பிள்ளைகளா நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல பிள்ளைங்க கிடையாது. நேற்று நைட்டே முக்குன்னு முக்கிட்டான் நான்வெஜ். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய கீரை, ஏகப்பட்ட கீரை இருக்குது. அதெல்லாம் வெட்டிட்டு அதில் பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சூடாக சாதம் வச்சு எதனா காரமாக பொரியல் பண்ணி வைக்கிறேன். அதை தான் நீ சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன். அவரும் கேட்டுக்கிட்டார் பச்சை புள்ள. அதனால இப்போ கட் பண்ணிடலாம். இந்த இருக்க கீரை இங்கே இருக்கா, இது இல்லாமல் அங்கே பாருங்க கீரை எவ்வளோ கீரை இருக்கு பாருங்க. அது இந்த கீரை தான் இன்னைக்கு வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து நல்லா அலசிட்டு பருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு லைட்டாக குழம்பு மாதிரி சொதி மாதிரி பண்ணணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அபி இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கிட்டோம். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா?